सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. மலைராணி முந்தானை கரிய கரிய மண்மாதா வண்ணமடி விரிய விரிய இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத காதல் விட்ட மூச்சு ஒன்று பெருகி பெருகி காற்றாகி காதலின் கண்ணீர் தான் உருகி உருகி நீராகி மேகமெனும் தாய் வந்து கனிய கனிய மொழி பேசி மேகமெனும் தாய் வந்து கனிய கனிய மொழி பேசி தாயை விட்டு ஓடிச் செல்லும் பெண்ணைப் போலே நழுவி மேடை விட்டு ஆடித்துள்ளும் மென்மைதானோ அருவி மலைராணி முந்தானை கரிய கரிய La 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 la. மண்மாதா வண்ணமடி விரிய விரிய La 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 la. இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ La 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 la. எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத பூவிழுந்த மாதிரியே மயங்கி மயங்கி விழ வேண்டும் பொட்டு வைத்த குலமகள் போல் தயங்கி தயங்கி வர வேண்டும் நீ நடக்கும் வழியிலே தவித்து தவித்து செல்வாயோ நீ நடக்கும் வழியிலே தவித்து தவித்து செல்வாயோ எங்கே வந்தாய் எங்கே செல்வாய் இன்பப் பெண்ணே தோழி எந்தன் பெண்ணை உன்னைப் போலே இன்பம் கொண்டே வாழி மலைராணி முந்தானை கரிய கரிய La 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 la. மண்மாதா வண்ணமடி விரிய விரிய La 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 la. இளங்காற்று மார்பகத்தை தழுவ தழுவ La 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 la. எண்ணுகின்றேன் கவிதை ஒன்று எழுத எழுத தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி காட்டு குயில் பாட்டு படிச்சோம் கங்கை அம்மா காவல் இருப்பா பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுங்களா தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி
போச்சு பொண்ணு ரூபமாச்சுது கண்ணு ரெண்டும் பேசுது காத்திருந்த வண்டவல்ல காலவாடி வாச்சுது வேலை வந்து சேர்ந்தது கட்டி தங்கமே தோட்டத்து மாம்பழம் உன்ன வெல்லுமா பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுங்களா தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி கண்ணு பட போகுதையா பொண்ணு கிட்ட சொல்லுங்க கண்ணப்பட்டு வையுங்க பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுங்களா தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி காட்டுக்குயில் பாட்டு படிச்சோம் கங்கையம்மா காவல் இருப்பா பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுகளா பொண்ணுகளா பிள்ளைகளா ஆடுகளா கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ அனைத்தில் அடங்குவதும் அவள் அல்லவோ கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா ஒரு பூவைக்கு மலையிடும் மனம் வருமா இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே இளமை கொலுவிருக்கும் இனிமை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே
శుభ సీమంతం నిండు ప్రేమలు విరిసే మగువకిదే నవ పేరంటం పేగు కదలగా ప్రేమ విరియగా ప్రియ మారగా తను అమ్మగా ఒడిని ఒదుగు తన సుతుని కనగ నవమాస శోభల మగువకిదే శుభ సీమంతం నిండు ప్రేమలు విరిసే మగువకిదే నవ పేరంటం బంగారు చినుకుల ప్రియురాలా బంగారు చినుకుల ప్రియురాలా పదము కడుగవే కమ్మని వేకువ జవరాలా కమ్మని వేకువ జవరాలా పసుపు రాయవే సంధ్యా సుందరి తిలకమద్దవే వనమయూరమా చందనమిడవే పేగు కదలగా ప్రేమ విరియగా ప్రియ మారగా తను అమ్మగా ఒడిని ఒదుగు తన సుతుని కనగ నవమాస శోభల మగువకిదే శుభ సీమంతం నిండు ప్రేమలు విరిసే మగువకిదే నవ పేరంటం చలువల మనసుల భూదేవి చలువల మనసుల భూదేవి గాజులేయవే ఆ మిలమిల మెరుపుల మోతారా మిలమిల మెరుపుల మోతారా దిష్టి తీయవే దేవతలారా పూలు తురమరే ఆదిశక్తి మంగళమిడగా నవమాస శోభల మగువకిదే శుభ సీమంతం నిండు ప్రేమలు విరిసే మగువకిదే నవ పేరంటం துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை அள்ளுவதே திறமை அத்தனையும் புதுமை மேலாடை
dear friends. ஹலோ மிஸ்டர் ராஜசேகரன். Many happy returns of the day. Thank you, Mr. Chakravarti. Many happy return. Thank you, Mr. Verma. Congratulations. Thank you, Michael. உள்ள வாங்க. சுமதி. நமஸ்காரம், வாங்க. நமஸ்காரம். உங்கள் 5வது வருஷ திருமண நாளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மன்னிக்கணும் சிஸ்டர். இன்னைக்கு ஒரு புது பிசினஸ் விஷயமா ப்ரோக்ராம் இருக்கு. இருக்கிற பிசினஸ் போதாதுன்னு இன்னொன்னா. அவங்களுக்கு குடும்பம் பெருசா போயிட்டே இருக்குல்ல. Of course, ஆமாமா. மிஸ்டர் ராஜசேகரன், இந்த பிசினஸ தெய்வங்களை நம்பி தான் தொடங்க போறோம். அவ்வளவு ரிஸ்கியான பிசினஸா? எஸ். அது சம்பந்தமா பேசுறதுக்கு வெளியூர்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அவங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறோம். நீங்களும் கண்டிப்பா இருக்கணும். ஓ, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு ஃபுல் ப்ரோக்ராம் பொஞ்சாதி கூட. ஓகே ஓகே. இப்ப நீங்க வர வேண்டாம். ராத்திரி 8 மணிக்கு மேல வந்தா கூட போதும். பிசினஸ் பேசி முடிச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு சாப்பாட்டுக்கு இங்கேயே ஓ, வந்துரும். தேங்க்யூ பார்ட்னர். ஓகே. பெண்கள் கர்ப்பமானாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ இப்படியே இருந்துற. போங்க. வருஷம் ஆக ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சுட்டா வயசு தன்னால தெரியும். எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உன் மேல எனக்கு ஆசை கூடிக்கிட்டே தான் போகும். ஆமா, எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்களே, நீ ஒண்ணு கொடுக்கலையே? அசல் வேணா அப்புறம் தர்றேன், நகல் வேணா இப்ப தர்றேன். ஓ, சம்திங் கிரேட். இதுவரைக்கும் நீ எழுதின ஓவியங்கள்லயே இதுலதான் உயிர் இருக்கு, உண்மை இருக்கு. ஆனா இது எப்படி, ஒரிஜினலா காப்பியா? காப்பி. எங்க நடிச்ச? இங்க இருந்துதான். இந்த முறை கிட்ட பார்த்தா ம். எப்படி வந்தது? நீங்க குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அதனால இது வந்துச்சா? கோடி நட்சத்திரத்தை கொட்ட மாதிரி உன்னுடைய சிரிப்பு இருக்கே, அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும். நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? ம். இந்த குங்குமம் என்னைக்கு உன் நெத்தியில நிலைச்சு இருக்கணும். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜசேகரன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க. தேங்க்யூ. நாம ஆபீஸ்ல இருக்கமா இல்ல கோவிலுக்குள்ள இருக்கமா? தெய்வங்களை நம்பி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு காலையில சொன்னேன்ல, அது இந்த தெய்வங்களை நம்பிட்டான். பை த பை, மீட் மிஸ்டர் பானு பிரசாத் ஃப்ரம் காஷ்மீர். ஹலோ. இந்த புது பிசினஸ்ல நாங்கள் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறோம். நீங்க எங்களோட வசதியானவர். 10 லட்சம் போடலாம், அதுக்கு மேலேயே போடலாம். இதெல்லாம் வாங்கி வெளிநாட்டுல வித்தா கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு லாபமா கிடைக்கும். பார்ட்னர், நான் வர்றதுக்கு முன்னால இங்க பார்ட்டி நடந்ததோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிதானத்துல தானே பேசுறீங்க. ஷூர். நான் தான் கேக்குறேன், இதெல்லாம் உங்க கண்களுக்கு எப்படி தோணுது? தெய்வ விக்கிரகமா தோணுதா இல்ல வெறும் பொம்மையா தோணுதா? இது என்ன கேள்வி? மனிதன் கையால உண்டாக்குறதானே பின்னாடி நம்ம கடவுள்னு வணங்குறோம். பக்தியா பார்த்தா அது தெய்வம், பிசினஸா பார்த்தா அது வெறும் கலைப்பொருள் தானே. வெறும் கலைப்பொருள்? வாட் a shame, partner. பெட்ரூம்ல இருந்து வந்தா அதுக்கு பேரு தான் கலைப்பொருள். இதெல்லாம் நீங்க கோயில்ல இருந்து தள்ளிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. ஓஹோ, தெய்வத்தை நம்பிதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில சொன்னீங்களே, இதை வச்சுதானோ? எஸ். நாங்க மத்தியானமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். முடிவுக்கு வந்துட்டு கைதூக்க என்ன எதிர்பார்த்தீங்களோ? மிஸ்டர் சக்கரவர்த்தி, நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கோம்னு அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீங்க கலை பொருள்னு வர்ணிச்சீங்களே, அந்த தெய்வங்கள். பார்ட்னர், இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இந்த சிலைகளுக்கெல்லாம் உண்டான மதிப்பு ரொம்ப அதிகம். அதனால இதையெல்லாம் கூட்டிட்டு போய் விக்கலாம்னு சொல்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகரன், நாங்க இந்த பிசினஸ் நடத்தறதா முடிவு பண்ணிட்டோம். ஆஸ் ஏ பார்ட்னர் நீங்களும் இதுக்கு சம்மதிக்கிறீங்க. As a human being, I say no. இந்த சிலைகள்லாம் நம்ம நாட்டினுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள். இத கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல விக்கிறதும் நம்ம தாயார கொண்டுட்டு போய் விக்கிறது ரெண்டு ஒண்ணுதான். இன்னையில இருந்து நம்ம பிசினஸ்ல மட்டும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிக்கிறேன். உங்களால அது முடியாது. முடியுதா இல்லையாங்கிறத நான் பாக்குறேன். எங்க போறீங்க? போலீஸ் கமிஷனருக்கு போன் பண்ண போறேன். ராஜசேகரன் கொலை செஞ்சுட்டான். வருமா விடவனே சரவசாத்து வைக்க போலீஸுக்கு போன் பண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் வந்தா என்ன சொல்றது? ரொம்ப நாளா ராஜசேகரனுக்கும் இவனுக்கும் ரகசிய வியாபார தொடர்பு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு 2 பேத்துக்குள்ளார சண்டை வந்தோன்னே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் இவனை சுட்டான்னு சொல்ல வேண்டியது. மைக்கேல், ஒரு விக்கிரகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. குயிக். யூ ஆர் ரைட் சக்கரவர்த்தி. சுமதி, சுமதி, இத வந்துட்டேன். என்னங்க நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அவங்க யாரும் வரலையா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. வா போலாம். எங்க? சொல்றா வா. என்னங்க நடந்தது? இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருந்தேன். அத்தனை பேர் தேச துரோகிங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்க்கு வான்னு சொன்னாங்க. நானும் அங்க போனேன். ரான் ரங் எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்பட தயாராக இருக்கிறது. என்னங்க? என்னங்க?
உங்க உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். அது இருக்கட்டும். டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னா இந்த பச்சை குழந்தைய எடுத்துட்டு எங்கம்மா போவீங்க? என்ன பண்ண போறீங்க? எங்க போறது? வந்த இடமும் தெரியல, வாழ போற இடமும் புரியல. இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா ஆத்துலயோ கிணத்துலயோ விழுந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழியில்லாம போயிடுச்சு டாக்டர். சுமதி, இந்த கவலை உனக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். அவர் இப்ப வரக்கூடிய நிலைமையில இல்ல. கடவுளா பார்த்து என்னைக்கு எங்களை சேர்த்து வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும். இந்தாம்மா, நீ போட்ட அந்த நகையெல்லாம் இதுல பத்திரமா இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்க. பரவாயில்லைங்க மாமா, இதெல்லாம் என்ன கொடுமை? மாமா, கொஞ்சம் புரியும்படியாவே சொல்லுங்களேன். தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்தனே, என்னையே நம்பி இருந்தவளே, நிறைவாத கர்ப்பிணியா அனாதையா தவிக்க விட்டு ஓடி வந்தனே, அந்த பாவத்துக்கு நானே தேடிக்கிற பிராயச்சித்தம். ஓடினவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காளோ? இல்ல, போனவன் தான் அவனை சொர்க்கத்துல சந்திச்சுக்கலான்னு அவளும் போயிட்டாளோ? நானும் போயிருப்பேன். ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவனுடைய கையில ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் மெட்ராஸ்ல இருந்து காஷ்மீருக்கு ஓடி வந்த போது தன் கணவனை பிரிஞ்சு படுத்த படுக்கையா இருந்தா எங்க அக்கா, உங்க அம்மா. தம்பி வந்த சந்தோஷத்துல உன்னைய கையில ஒப்படைச்சிட்டு அவளை நிம்மதியா போயிட்டா. அதனால்தான் சுமதியை பிரிஞ்ச நாள் வரும்போதெல்லாம் நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் நளினி. ஹலோ மிஸ்டர் பிரேம்குமார், எங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து? சார், இன்னும் ஐ அம் டிராவலிங் போட்டோகிராஃபர். இந்தியா பூரா டூர் போயிருந்தேன். சில அருமையான போட்டோஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சார். மறுபடியும் டெல்லியில ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நான் போகணும். ஐசி, நான் கூட நளினிய அவ காலேஜ் படிப்பு முடிக்கிறதுக்காக டெல்லி அனுப்ப போறேன். இது மிஸ் நளினி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட உங்களை இவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாரான்னு சந்தேகம் தான். இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ? ஓகே, தேங்க்யூ. டெல்லியில மிஸ் நளினி எங்க தங்க போறாங்க? நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல. மிஸ் நளினி, டெல்லிக்கு நான் வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சார். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? காஷ்மீர் ரெண்டு வரும். ஓ, காஷ்மீர். ஆமாங்க, சின்ன வயசுலயே அங்க செட்டில் ஆயிட்டோம். இங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வெரி குட். டிரைவர், ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் நளினி. உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சங்கர். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வேலை தேடிட்டு இருக்கேன். சும்மா இருக்க நேரத்துல எங்க அம்மா போடுற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவேன். பெயிண்டிங்ஸா? Yes. நான் பார்க்கலாமா? ப்ளீஸ். ஓ, லவ்லி. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தானே? எஸ். எங்க மாமாவுக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாங்கிக்கலாமா? ஷூர். How much? வாட்எவர் யூ லைக். நோ, என்ன இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? உங்க உதவிக்கும் இந்த ஓவியங்களுக்கும் விலையே கிடையாது. ப்ளீஸ். ஓகே. ஓடி போன கணவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களாமா? என் தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன பெரிய தலையெழுத்து? செய்யாத குறைக்கு பயந்து எதுக்காக ஊரை விட்டு ஓடணும்? அவர் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தாப்பா செஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு போய் 25 வருஷம் ஆகுது இல்லையா? போகும்போது தன் மனைவி கர்ப்பமா இருந்தாலே அவ நானா அந்த குழந்தை என்னாச்சுன்னு ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டாம்? நாம இருக்கிறது அவருக்கு எப்படிப்பா தெரியும்? அவரு உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? ஐம் சாரி. உட்காருங்க. இந்த போட்டோ பாருங்க. அப்பா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் யாரு? இந்த பாவிங்க தாப்பா உங்க அப்பாவுடைய பார்ட்னர். ஆமா சங்கர், இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? காலம் வரும்போது சொல்றேன். நம்ம குருமூர்த்தி. டாடி, எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணும். எதுக்குடா 2000? என் நாளைக்கு மாரி காப்பாத்துறதுக்காக. அவ்வளவு சுலபமா கொடுத்துருவேனா? உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நீ பாஸ் பண்ணா 2 லட்சம். இந்த போட்டோ எடுக்கிற பொண்ணை பாரு. இட்லி போல் இருக்கும் இந்த பட்லி யார்? நமக்கு வேண்டிய பொண்ணு. காஷ்மீர்ல இருக்கிறா, பேரு மாலதி. இவளை பத்தி நம்ம பிரேமா விவரமா லெட்டர் எழுதியிருக்கு. ஆண் வாடையே பிடிக்காத அல்லி ராணி. இவளை நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அம்பளைய கண்டா உருகிற அளவுக்கு அவ மனச மாத்தணும். வந்தேன் காஷ்மீர். என்ன தாத்தா நீங்க? நான் தான் கல்யாணம் வேண்டாம்னு இருக்கல. பட்டாளத்துக்கு ஆள் தேவைங்கிற மாதிரி மாப்பிள்ளை தேவை நீங்க பட்டி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்தியால இருக்கிற மொத்த மாப்பிள்ளை இங்க வந்தாச்சு. மாலதி, உங்க தாத்தாவோட மோசமா இருக்கும்போது என்ன பேசுற நீ? என்ன டாக்டர், என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. யோசிக்காம லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க தாத்தா சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுத போறாரு. Why?
ஒரே பேத்தி நான் இருக்கும்போது எதுக்கு தர்மத்துக்கு எழுதுனா? ஒத்தையா இருக்கிறனால தான். டபுளா இருந்தா ட்ரபிளே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற. உங்க தாத்தா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கல, உனக்கு நோ ப்ராப்பர்ட்டி எவ்ரிதிங் ஃபார் சேரிட்டிங்கிறாரு. வாட்? சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்க போறாராம். என் மனசுக்கு பிடிச்சவன ஒரு அமைய வேண்டாமா? பிடிச்சவன் யாருன்னு நீ சொல்ல வேண்டாமா? ஆல் ரைட், லுக், இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? உங்க தாத்தா உயிர் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். சொத்தோட நீ சுகமா இருக்கணும்னா உங்க தாத்தா யார கட்டிக்க சொல்றாரோ அவனை கல்யாணம் பண்ணிக்க. அது என்னால முடியாது. அப்ப உனக்கு சொத்தும் கிடையாது, உங்க தாத்தா உயிரோட நீ பார்க்கவும் முடியாது. தாத்தா போயிட்டாருனா எங்கிரி? நான் ஒரு பிளான் சொல்றேன், கேக்குறியா? என்ன? பின்பாட்டுக்கார மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலையாட்டணும். செய்வியா? வாமா, விவரமா படிச்சு காட்டுங்க. வேதனையோட கையெழுத்த போடுறேன். தாத்தா, இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல. ஏமா? மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்னது? கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உங்களை கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க நீங்க கோச்சுப்பீங்களோன்னு மாலதி சொல்லாம இருந்துட்டா. நான் தான் எப்பவும் லவ் அலோவ் பண்ணிட்டேனே. அப்போ மாலதிக்கு புருஷன் இருக்கானா? ஏமா? சொல்லு மாலதி, வெக்கப்படாத. மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே புயல் வேணாம், ஒண்ணு வேணாம். இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? மாலதிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிளையத்தான் கண்ணாலே பாக்கலையே. மாலதி, இம்மீடியட்டா அவர் எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வா. தாத்தா, மாலதி, உன் புருஷன் எங்க இருந்தாலும் சரி, உடனே புறப்பட்டு வர சொல்லி கேபிள் கொடு. என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கிறேன். பின்பாட்டுக்கார மாதிரி தலையாட்ட சொன்னீங்க. சொத்து வேணும் இல்ல, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். உடனே ஹஸ்பண்ட கொண்டு வாங்குறாரு. ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல்னு பேப்பர்ல போடுற மாதிரி ஹஸ்பண்ட் ஃபார் சேல்னு எங்க போடுறான்? இத பாரு, நான் ஒரு சுலபமான வழி சொல்றேன். போட் கிளப்ல ஒரு பாப் சிங்கரை பார்த்தேன். அவன் கூட நான் பாடணுமா? சொல்றத கேளு. அவன் ஒரு நல்ல நடி. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நினைக்கிறேன். நீ சொன்னியே முதல் பார்வையிலேயே உன் மனசை கவரணும்னு, அது நிச்சயமா நடக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அவன் வாய்ஸ கேட்டாலே வயசானவங்க கூட வாலிபம் வந்துரும். நீ போய் அவனை பார்க்கணும். எனக்கு ஒண்ணு வாலிபன் திரும்ப வேண்டாம், இருக்கு. ஆமா, எதுக்காக நான் போய் அந்த ஆளை பார்க்கணும்? பின்ன புருஷன் ஒரு ஆள் உங்க தாத்தா இருந்து காட்ட வேண்டாமா? எவனாவது பரவேஷ் பையில கொண்டு காட்ட முடியும்? படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா தான் உங்க தாத்தா நம்புவாரு. அது பூரா அவன்கிட்ட இருக்கு. அவனை மீட் பண்ணி நான் என்ன பேசுறது? பேசுறதா? அவனை முதல்ல உன் பக்கம் இழுத்து உன் ஹஸ்பண்ட ஆக்ட் பண்ண சொல்லு. அது எப்படி? அப்ப பர்மனண்டா இருக்க சொல்லு. அவன்கிட்ட நீங்களே பேசி எல்லாத்தையும் முடிச்சிருங்களேன். சொத்து வேணும்னா நான் சொன்னபடி செய். எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ மிஸ்டர் குரு? ஐ மாலதி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். என் கூட கொஞ்சம் தனியா பேசணுமா? போட்டுமா? ப்ளீஸ். இந்த லெட்டரை டாக்டர் பிரேமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ, the beautiful lady doctor from Delhi, ஆ? லெட்டரை படிங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு நீங்க எனக்கு புருஷனா நடிக்கணும். வாட்? புருஷனா நடிக்கணுமா? வாடகைக்கு. just 10,000 rupees. 10,000? அவ்வளவு வேலை இல்லையே. முதல்ல என் வேலையை பாருங்க, அப்புறம் கொடுங்க. Shut up. 10,000 too much. Shut up. நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை ஒண்ணு சாதாரணமானதுல மிஸ் மாலதி. மாலதி. எஸ் மிஸ் மாலதி. நான் ஏன் சொல்றேன்னா உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக சொல்றேன். சரி, வாங்கிங்க. கொடுங்க. என்ன? அட்வான்ஸ். டாக்டர் பிரேமா கிட்ட கொடுக்கறேன், வாங்கிங்க. நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாவை பார்க்கணும். எஸ் மேம். நீங்க போங்க, நான் வர்றேன், அப்புறம் பாருங்க. முத்து சங்கர், நமஸ்தே. ஓ நீங்களா? நமஸ்தே. How are you? Fine. அம்மா, சில ரவுடி பசங்க சேர்ந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன்ல, இந்த பொண்ணு தான். இங்கதான் படிக்கிறாங்க. பேர் நளினி. இது எங்க தாயார். ஓ, நமஸ்தேமா. நமஸ்தே. ஓய்வு இருக்கும்போது வீட்டுக்கு வாமா. வரேன். பத்துமா? நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஆ. நான் கார்ல வந்திருக்கேன், உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். அதோட உங்க வீட்டையும் பார்த்த மாதிரியே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்க கார்ல அம்மா கூட்டிட்டு போங்க, நான் ஸ்கூட்டர்ல வந்திருக்கேன், பின்னால வரேன். சீக்கிரமா வந்துருப்பா. ஆ. வாங்கம்மா. மிஸ்டர் பிரேம்குமார், ரூம் நம்பர் 7, ஹோட்டல் லோடி. வண்டர்ஃபுல். மத்த நகைகளை பத்தி கூட கவலை இல்லை. இதையாவது பத்திரமா கொண்டு வந்தீங்களே. 600 வருஷத்துக்கு முன்னால உள்ள வைரம். இன்னைக்கு இதனுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய். அதனால போலீஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. நாமெல்லாம் ஒண்ணா இருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு பக்கமா வெவ்வேறு ஊருக்கு போயிடுங்க. ரூம் நம்பர் 7ல யாராவது பிரேம்குமார் இருக்காங்களா? அதோ போறாரே, அவர்தான்.
யாரு? குட் மார்னிங் மிஸ் நளினி. ஓ, மிஸ்டர் பிரேம் வாங்க. எங்க திடீர்னு? காஷ்மீர்ல உங்களை மீட் பண்றப்போ டெல்லிக்கு வந்தா கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னல, அதே மாதிரி வந்துட்டேன் பாத்தீங்களா? ஓ, என்ன விஷயமா டெல்லி வந்தீங்க? நான் ஒரு டிராவலிங் போட்டோகிராஃபர் ஆச்சு. இங்க ஆல் இந்தியா எக்ஸிபிஷன் நடக்குது இல்ல, அந்த கலர் பேனியில போட்டோ எடுக்கலாம்னு வந்தேன். அப்படியே உங்க ஞாபகம் வந்தது, பாத்துட்டு போலான்னு வந்துட்டேன். தேங்க்யூ. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது எங்க எஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ். சமையலுக்கெல்லாம் ஆள் இருக்கு. இங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி நாங்க தங்கி இருக்கோம். இன்னைக்கு ஹாலிடே ஆனதுனால எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. நான் கொஞ்சம் படிச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க மறுபடியும் காஷ்மீருக்கு எப்ப போறீங்க? இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்க மாமாவுக்கு அனுப்பணும்னு இருந்தேன். நீங்க போறதா இருந்தா உங்ககிட்டயே கொடுத்து அனுப்பலான்னு தான் கேட்டேன். ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். தேங்க்யூ. இருங்க, காஃபி கொண்டு வரேன். இந்த லவ் பேர்ட்ஸ் ரொம்ப பிரமாதம், விலை மதிக்க முடியாதது. இதையெல்லாம் இப்பவே நல்ல சூட் கேஸ்ல பேக் பண்ணி வைங்க. நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ வெரி மச். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்க தானே மிஸ்டர் பிரேம்குமார்? எஸ், யூ ஆர் கரெக்ட். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஓ எஸ், வாங்க நம்ம கார்லயே போலாம். இவர் உங்களுக்கு தெரியுமா? ஓ, இவரா? முந்தா நேத்து கூட இவரை ரெட் ஃபோர்ட் கிட்ட பார்த்தனே. என்கிட்ட கலர் போட்டோ வேணும்னு கேட்டாரு. என் அட்ரஸ் கூட இவர்கிட்ட கொடுத்தனே. உங்க அட்ரஸ் இவர்கிட்ட இருந்துச்சு. அவர் அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க பெர்மனண்டா எங்க இருக்கீங்க? நான் காஷ்மீர்ல இருக்கேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபர். அப்படியே வெளியே டூர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, வாங்க போலாம். மாப்பிள்ளை நேரம் பிளைன்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருப்பாரு. அப்பவே சொன்ன எல்லாரும் ஏரோட்ரமுக்கு போலான்னு, நீங்க தான் வேண்டாம். நீங்க இப்ப வந்துடுவாரு தாத்தா. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போமே. இனிமே என்னால பொறுக்க முடியாது. ஏந்துட்டு வாங்க போலாம். மாப்பிள்ளை இருக்காருங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரா? நான் சொன்னால தாத்தா வந்துடுவாருன்னு. மாப்பிள்ளை பேரு குருமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செல்லமா குரு குருன்னு கூப்பிடுவாங்க. நீ குருகுருன்னு தான் இருக்கிறேன். என் பேர் கூட குருமூர்த்தி தான். உங்க பேர் குருமூர்த்தியா? உங்க ஒய்ஃப் பேர் மாலதி. சென்டிமெண்ட். என் ஒய்ஃப் பேர் மாலதி தான். என்ன மாப்பிள்ளை தலையை உட்காந்துட்டீங்க? பெரியவங்களுக்கு முன்னால நான் சோஃபால உட்கார மாட்டேங்க. எத்தனை கோயில்ல விழுந்து கும்பிட்டாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடப்பாரா? மாலதி, நீ உனக்கு ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணல, எனக்கு ரெஸ்பெக்ட செலக்ட் பண்ணிருக்க. பாப்பா சோ கோல்ட். அடடே, நீங்க எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை தேடிட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு வரேன். அப்படியா? ஆ. எதுக்கு? எனக்கு காஷ்மீர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. காஷ்மீர்லயா? உங்க ஊர்ல தான். அதுக்காக நான் காஷ்மீர் போறேன். அந்த ஊருக்கு நான் புதுசு. காஷ்மீரை பத்தி கொஞ்சம் வர்ணிக்கிறீங்களா? அத நான் அப்புறம் வர்ணிக்கிறேன். முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. காஷ்மீர்ல இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு ஒரு மேனேஜர் தேவை. அதுக்கு உங்களை அனுப்பலாமான்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவும் சரின்னுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு தேடின வேலையை தான் நான் ஒத்துக்குவேன். அந்த வேலையில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? இன்னும் ஒரு 1500 ரூபாய் கிடைக்கும். எங்க மாமா ரொம்ப நல்லவர். அதை விட அதிகமா பணம் கொடுப்பாரு. காசை காட்டி யாரும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. பாருங்கம்மா எப்படி பேசுறாருன்னு. இப்ப நீங்க ஒத்துக்கு போறீங்களா இல்லையா? எங்க அம்மா சொன்னாதான் எதையும் நான் ஒத்துக்குவேன். ஒத்துக்க சொல்லுங்கம்மா. ஒத்துக்கேண்டா. அம்மாவுக்காக ஒத்துக்கிறேன். சரியான அம்மா பைத்தியம். இது அம்மா பைத்தியம், இது சரியான அப்பா பைத்தியம். குட் மார்னிங் மிஸ் நளினி. குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் பிரேம். நான் காஷ்மீர் புறப்படுறேன். உங்க மாமா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? வேண்டாம், இப்பதான் ட்ரங்க் கால்ல பேசினேன். ஐ see. அப்போ உங்க மாமா கிட்ட ஒப்படைக்க வேண்டிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் தரீங்களா? அனுப்பிச்சிட்டனே. யாருக்கிட்ட? நம்ம எஸ்டேட்டுக்கு புது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவர் அங்க போறதுனால அவர்கிட்டே பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். புது மேனேஜரா? யாரு அது? சங்கர்னு பேரு. இந்த ஊர்ல உள்ளவர் தான். ஐ see. அவர் எந்த ஃபிளைட்ல போறாரு? ஏ, ஒண்ணுமில்ல, நானும் போறேன். அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா ஃபிளைட்ல பேசிக்கிட்டே போலாம் பாருங்க. அவர் மத்தியான ஃபிளைட்ல போறாரு. நானும் அதே ஃபிளைட்ல தான் போறேன். வரேன். ஹலோ, ஹலோ, ஐ அம் பிரேம்குமார், போட்டோகிராஃபர். ஐ அம் சங்கர். காஷ்மீர் போறீங்க போல இருக்கு. காஷ்மீர்ல எங்க போறீங்க? நளினி எஸ்டேட் வேலைக்கு போறேன். I see. என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? How to steal a diamond necklace. ஸ்ரீநகர் passengers can board the coach to the ட்ரெயின்ல மீட் பண்றேன். இப்பதான் வரீங்களா சார்? என் பேர் கணேஷ் சார். இங்க நான் கைடா ஒர்க் பண்றேன். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எனக்கு எல்லா ஊருமே அத்துப்படி சார். இங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய இடங்கள் குல்மார்க், பகல்காம், அச்சல்பல், கொரானாக், சோனாமார்க், வெரிநாக், மான்சுபல் லேக், உல்லா லேக், முகல் கார்டன், சிகாரா. சார், இந்த காஷ்மீர்ல என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுங்களா? 2 விதமான ஆப்பிள் இருக்கு சார். ஒன்னு மேல் ஆப்பிள், இன்னொன்னு ஃபீமேல் ஆப்பிள். பச்சை கலரா இருக்கிறது தான் சார் ஆம்பளை ஆப்பிள். சகப்பா அழகா இருக்கும் சார் ஆப்பிள், அதுதான் பொம்பளை ஆப்பிள் சார். சாப்பிட வேண்டியதான். சார், உங்க பூர்வீகம் தமிழ்நாடுங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல காவேரி ஓடுதுங்களே. அது வேர்வை. அப்படியா? சார், உங்க பேர் என்ன சார்? சங்கர். சங்கர் சார், எனக்கு கூட தமிழ்நாடு தான் சார். அம்மா, நீங்க எங்க போனோம்? நான் இங்க நளினி எஸ்டேட்ல வேலைக்கு சேர்றதுக்காக வந்திருக்கேன். அநேகமா இங்க கார் வந்திருக்கும். கார் வருதா பாருங்க, இல்லன்னா டாங்கால போலாம். Passenger from Delhi, Mr. Shankar, is requested to come to the enquiry counter. தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். அப்புறம் பாக்குறேன். தேங்க்யூ சார். ஐ எம் சங்கர். he is waiting for you.
यस आपके लिए नाली एस्टेट से कार भिजाया गया। ऐसे मेरा सामान आपका सामान दूसरा गाड़ी में आता है। अच्छा आइए। ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, சில பேஸ் நம்ம ரொம்ப தூரம் இம்ப்ரெஸ் பண்ணோம், அதுதான் அப்படி பார்த்தேன். நீங்க நான் டெல்லியில இருந்து வர்றேன். ஐசி யூ ஆர் மிஸ்டர் சங்கர். சங்கர் சங்கர். பிரயாணம் எல்லாம் சௌரியமா இருந்ததா? ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ், தேங்க் யூ. பை த பை, எப்படி இருக்கிறா நம்ம? யூ மீன் நளினி? எஸ் எஸ் நளினி. ஓ ஷீ இஸ் ஃபைன். நளினி எனக்கு சில பெயிண்டிங்ஸ் அனுப்புறதா சொல்லியிருந்தா. எஸ் லவ் பேர்ட்ஸ் பெயிண்டிங் மட்டும் இதுல இருக்கு, மற்றதெல்லாம் பெரிய பெட்டியில வருது. அதெல்லாம் சாவகாசமா எடுத்து கொடுங்க, முதல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. மொட்டை நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போ. தேங்க் யூ. இந்த பெட்டியில தான் அந்த லவ் பேர்ட்ஸ் பெயிண்டிங் இருக்கு. என்னப்பா காணுமே? காணுமா? நான் பார்த்தேன், இதுல இருந்தது. என்ன பெட்டி ஷாப் கிடைச்சா? சார் சத்தியமா சொல்றேன், இதுலதான் இருந்தது. சங்கர் அந்த பெயிண்டிங் பெட்டியில வச்சிருந்ததை நானே பார்த்தேன் சார். விளையாடியா? இல்ல சார், அதோட ஹவு டு ஸ்டீல் எ டைமண்ட் நெக்லஸ்ங்கிற புத்தகத்தையும் சங்கர் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஹவு டு ஸ்டீல் எ டைமண்ட் நெக்லஸ். ஐ நோ ஹவு டு டீச் மீ எ லெசன். ஹாய் பிரேம்குமார், என்ன அடிக்கடி மீட் பண்றோம்? மீட் பண்ண வேண்டிய அவசியத்தை நீ நான் உண்டாக்கி இருக்க. நீயா? என்ன மரியாதை குறையுது? மரியாதையா நீ நடந்துக்கலையே. எங்க அந்த லவ் பேர்ட்ஸ்? லவ் பேர்ட்ஸா? மரத்துல இருக்கும், போய் பாருங்க. நான் கேட்கறது உன் கைப்பற்றியில வச்சிருந்த லவ் பேர்ட்ஸ் பெயிண்டிங். ஓ அதுவா? காஷ்மீர் பாருங்க, இயற்கை காட்சிகளை பார்த்தோன்னா குளு குளு குளுன்னு பறந்து போயிருக்கும். ரொம்ப மரியாதை குறையுது. அந்த நெக்லஸை எங்க மறைச்சு வச்சிருக்கிறேன்? நெக்லஸா? நான் என்ன நகை கடையா வச்சிருக்கேன்? இந்த வேண்டாம் சங்கர், ஏர்லைன்ஸ்ல அந்த பெயிண்டிங் உங்க கைப்பற்றில இருந்து நானே பார்த்தேன். விலைமதிக்க முடியாத அந்த நெக்லஸை நான் தான் அந்த பெயிண்டிங் பிரேமுக்குள்ள மறைச்சு வச்சேன். நான் மட்டையா? விலை மதிக்க முடியாத நெக்லஸை பெயிண்டிங் பிரேமுக்குள்ள இருக்கா நான் மறைச்சு வைக்கிறேன்? 1 crore, 1 கோடி ரூபாய். இந்த கொள்ளையோட இந்த பிசினஸ் நிறுத்தி நான் நினைச்சேன். கடவுளின் சட்டத்தையும் நாம ஏமாத்திட்டோம். ஆனா ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட நாம ஏமாந்துட்டோம். அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சதே தப்பா போச்சு சார். அன்னைக்கு நான் இருந்த நிலைமை அப்படி. அந்த பொருளை கொண்டு வந்து எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்தணும்னு தான் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சேன். மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்கை ஏன் திருப்பி வாங்கல சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த நெக்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துறேன். ஹலோ பிரேம்குமார். ஹலோ சார், என்ன மார்வலஸ் பெயிண்டிங் சார் இது? டெல்லியில இருந்து நளினி அனுப்பிச்சிருக்கா? டெல்லியில நளினி வீட்டுல தான் நான் பார்த்தேன். ஐ சீ. நான் தான் இதை எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தது. யாரோ இங்க புதுசா வேலைக்கு வர்ற சங்கர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டு நளினி சொன்னாங்க. நீ கூட டெல்லி போறதா சொன்னில? இன்னைக்கு தான் நான் டெல்லியில இருந்து வந்தேன். ஆமா, அந்த சங்கரங்க வந்துட்டாரா சார்? வரலையே. இந்த பெயிண்டிங் எப்படி வந்தது? அதான் ஆச்சரியமா இருக்கு. வர வேண்டியவங்க வரல, ஆனா பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ஆமா சார், அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன். இது ராஜசேகருடைய மனைவி சுமதியே தான். அப்போ இங்க வந்த சங்கர் சுமதியின் மகன். பார்வையிலேயே நான் சந்தேகப்பட்டேன். இப்போ முழுசா ஊர்ஜிதமாயிட்டு. பூவர்பதம் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான். அது என்ன லெட்டர்? டியர் அங்கிள், கடிதம் கொண்டு வரும் மிஸ்டர் சங்கர் மிகவும் நல்லவன். ஆபத்து நேரத்தில் ரவுடிகளிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றியவன். சின்சியர் அண்ட் ஒபீடியன்ட். நமது எஸ்டேட்டுக்கு தகுதியானவன். மேனேஜர் வேலைக்கு அனுப்பியுள்ளேன். இவர்களின் தாயார் நல்ல பெயிண்டர். அவர்கள் வரைந்த ஓவியங்களை இவர் மூலம் அனுப்பியுள்ளேன். அவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இவரையும் பிடிக்கும். பை த பை, சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கோவில் நடந்த பயங்கர கொள்ளையில் எதிரிகளோடு வீரமாக போராடிய ஹீரோ இவர்தான். அதுவும் இந்த சங்கர் தான். அந்த நெக்லஸ் நம்ம கையை விட்டு போனதுக்கு காரணம் இவன் தான். கரெக்ட் சார். அந்த பிரீஃப் கேஸ் பெயிண்டிங் ரெண்டையும் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். நெக்லஸ் அதுதான் இல்ல. இல்லன்னா எங்க? அதுதான் தெரியல. அந்த பிரீஃப் கேஸ் அங்க எப்படி போச்சு? வர வேண்டிய ஆள் வரல, ஆனா பொருள் வந்து சேர்ந்தாச்சுன்னு அந்த ஜெயராஜ் சொன்னார். யார் அந்த ஜெயராஜ்? பெரும் பணக்காரன், நளினியோட மாமா. என்கிட்ட கூட அவருடைய போட்டோ இருக்கணுமே. ராஜசேகரன். ராஜசேகரனா? ஆமா, ராஜசேகரன் தான். இவர் பேர் ராஜசேகரன் இல்ல, ஜெயராஜ். உனக்கு ஜெயராஜ், எங்களுக்கு எங்க பழைய பார்ட்னர் ராஜசேகரன். போலீஸுக்கு பயந்து தலைமறைவா ஓடியாந்தவன் இந்த காஷ்மீருக்கு வந்து எப்படி பணக்காரனானா? இப்ப நாம பணக்காரனா இல்லையா? அந்த மாதிரிதான் அவரும் ஆயிருப்பான். அப்பா காஷ்மீர்ல, அம்மா டெல்லியில, மகன் பரலோகத்துல. சங்கர மேனேஜர் வேலைக்கு வச்சுக்க சொல்லி ராஜசேகரனுக்கு நளினி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா அப்பனும் மகனும் ஒருத்தரை சந்திச்சதே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த வைர நெக்லஸ். ஹலோ, திவாகர் தானே? அப்பா, ஆமாப்பா, நான் தான் பேசுறேன். நீ உடனே வந்து என்ன பாரு. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்பா. முக்கியமான வேலையா? டேய், இது அதோட முக்கியமான வேலை.
சீக்கிரமா வா. சரிப்பா. நான் கைடு பண்றேன். என்ன எவனோ மிஸ்கைடு பண்ணி இப்படி பேண்டேஜோட படுக்க வச்சிருக்கான். இதெல்லாம் தேவையா? ஏங்க உங்க பிரீஃப் கேஸும் என் பிரீஃப் கேஸும் மாறி போச்சே, அத பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்களா? இல்ல. இப்ப கேளுங்களேன். நானே சொல்லணுமா? சொல்றேன். அத சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சேர்த்துட்டேன். வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் சங்கர், டெல்லியில இருந்து வரேன். ஓ, நீங்க தானா அது? உங்களை பத்தி நளினி போன் பண்ணியிருந்தா. நான் காலையிலேயே உங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பிச்சிருந்தேனே. சாரி சார், எதிர்பாராதமா ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன மீட் பண்ணி என்ன அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். என்னால இப்பதான் வர முடிஞ்சது. சாரி. நளினி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். நளினி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க சார். நளினி உங்களை ரொம்ப புகழ்ந்திருக்காளே. தேங்க்யூ சார். மத்த பெயிண்டிங்ஸ்லாம் இதுல இருக்கு, பாக்குறீங்களா? நீங்க அதை வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் பாத்துக்கிறேன். சுமதி, சுமதி. மனைவி போட்டோல பாத்துட்டேன், மகனை கண்ணால பாத்துட்டேன். எல்லாத்தையும் கண்ணுல காமிச்ச நீ வாயை மட்டும் கட்டி போட்டுட்டியா ஆண்டவரே, ஆண்டவரே. சுமதி, சுமதி, நான் உயிரோடு இருக்கும் போதே உன்னை பார்க்க முடியுமாமா? உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமாமா? நான் பார்க்காத பெட்ரூமா? அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம்மா. விவரம் புரியாத பொண்ணா இருக்கிறிய. மலதி, உன் கல்யாணத்தை தான் இந்த வீட்டுல ஹாப்பியா நடத்த முடியல. இதையாவது நல்லபடியா நடத்துவோமே. டிலே பண்ணாதம்மா. 10:30 மணிக்கு சந்திரன் வீட்டுக்கு குரு வந்துருவான். வந்தா வெயிட் பண்ணட்டும். ஐயோ, ஆகாத நேரத்துல சேர்ந்து அரக்க வந்து புள்ளையா பறக்க போறான். அப்புறம் பேரான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பத்மா சூரான்னு கூப்பிட்டு தொலைக்கணும். லேட் பண்ணாத போம்மா. மாலதி, அடம் பிடிக்காத. தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இன்னைக்கு மட்டும் எப்படியா சமாளிச்சுக்க ப்ளீஸ்.